12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில, மாணவர் ஒவ்வொருத்தருமே, நம்ம அடுத்ததா என்ன படிக்கலாம்? எந்த துறைய தேர்ந்தெடுக்கலாம்? அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிஸியா யோசிச்சுட்டு இருக்கிற டைம் இது. ஒருவேளை நீங்க மருத்துவம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம சென்னை நகர்ல நடக்கப் போற ஒரு எக்ஸ்போ சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வழங்குது. அது என்ன அப்படின்றது தான் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நம்ம சென்னை ஆழ்வார்பேட்டையில இருக்கிற ரஷ்யன் கல்ச்சரல் சென்டர்ல ஆல் இந்தியா ரஷ்யன் எஜுகேஷன் ஃபேர் 2026, 27 அப்படின்னு சொல்லி ஒரு ஈவென்ட் ஆனது நம்ம சென்னை ஆழ்வார்பேட்டையில மே 9 மற்றும் 10ஆம் தேதிகள்ல நடந்துட்டு இருக்கு. ரஷ்யால போய் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நிஜமாவே ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு ரஷ்யால எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ ரஷ்யால இருக்கிற 8 இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுக்க போறாங்க. எம்பிபிஎஸ்க்கு மட்டும் கிடையாது, பயோடெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ இந்த எஜுகேஷனல் ஃபேர் ஆனது வழங்குது. இந்த ஈவென்ட்ல கலந்துக்கிற கிட்டத்தட்ட 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 100% ஸ்காலர்ஷிப்பை இவங்க கொடுக்க போறாங்க. இந்த ஈவென்ட்ல நீங்க கலந்துக்கிட்டு ரஷ்யால இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில நீங்க எம்பிபிஎஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றது தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஈவென்ட் ஆனது மே 9 மற்றும் 10ஆம் தேதிகள்ல காலை ஒரு 10 மணிக்கு தொடங்கி மாலை ஒரு 5 மணி வரைக்கும் நம்ம ஆழ்வார்பேட்டையில இருக்கிற ரஷ்யன் சென்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் கல்ச்சரல் சென்டர்ல நடக்குது. ஸோ நீங்க ரஷ்யால போய் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல இருந்து நிறைய அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.